வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 23. தயக்கத்துடன் அறைக்குள் எட்டி பார்த்த திலீப் அங்கே சின்னவள் மட்டும் பெரிதும் கவலை சிவந்த முகத்துடன் எதிர்ப்புறத்தை பார்த்திருப்பதை கவனித்து வேகமாக உள்ளே சென்றான். என்னடா பாப்போ, நீ மட்டும் இருக்க? ஆமா இங்க என கேட்கும் பொழுதே குளியலறையில் தண்ணீர் விழும் ஓசை அதிகமாக கேட்டது. பிள்ளை பதில் சொல்வதற்குள் வாஷ்ரூம்ல இருக்காளா என்று இவனை விசாரித்தான். என சோகமாக தலையசைத்தவள், யாரோ ஒரு பாட்டி அம்மு கிட்ட என்னவோ அழுதுகிட்டே பேசினாங்க. இவங்களும் அதுக்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வேகமா எழுந்து வெளியே போனதும் அம்மாவும் உடனே பாத்ரூம்குள்ள போனவங்க தான் இன்னும் வெளியிலேயே வரவே இல்லை என்றாள் கவலையாக. ஓ என இழுத்தவனுக்கு தன்னவள் உள்ளே ரகசியமாக அழுது கரைகிறாள் என்பது புரிந்து போனது. வலது கரத்தால் தனது பிடரியை அழுத்தி கொண்டவன் ஒரு முடிவோடு சென்று குளியலறை கதவை சத்தமாக தட்டினான். தண்ணீர் விழும் சத்தம் குறைய, குட்டிமா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன்டா, அமைதியா உட்காரு என்று கரகரத்த குரலில் பேசினாள் கயல். காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்ட, அப்புறம் கொஞ்ச நேரம் பாத்ரூம் எதுவும் தேய்ச்சி கழுவிட்டு இருக்கியா என்ன? திலீப்பின் நையாண்டி சரியாய் வேலை செய்ய வெடுக்கென்று கதவை திறந்தாள் பெண். அதிகமாக அழுதிருந்ததில் சிவந்த விழிகளுக்கு ஈடாக இவனை மேலும் உறுத்து விழித்தாள் அவள். இவனோ அசராமல் அழகிய புன்னகை ஒன்றை அவள் புறம் வீச பெண்ணின் அகமும் புறமும் தன்னவன் மீது கிளர்ந்து எழுந்த கடும் சினத்தாள் பெரும் உஷ்ணத்தை பூசிக்கொண்டது. என்ன லுக்கு என அவளிடம் நொடித்தவன், பேபி அந்த டவல் எடுத்துட்டு வா என்று மகளுக்கு உத்தரவிட்டான். சிறுமையும் அவசரமாய் ஓடி அவன் சொன்னதை செய்ய இறுக்கமான முகத்துடன் அழுத்தமாக நின்றிருந்தவளை பக்கத்தில் இழுத்தான் அவன். என்றவள் முகத்தை சுடிக்க, காருவோ, ஏமோ என்னாச்சு என்று தவிப்புடன் அவள் கரம் பற்றினாள். உன் அம்மாவுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சிடுச்சு என்றவாறு அவள் முகத்தை துடைத்தான் திலீப். ஒண்ணு வேணாம், போங்க அந்த பக்கம். சுழன்று விழுந்து விட்டு சென்று படுக்கையில் அமர்ந்து கொண்டாள் கயல். இவளை என்ன செய்யறது என இடுப்பில் கை வைத்து நாயகன் நிற்க காருண்யா அவளிடம் ஓடி பக்கத்தில் அமர்ந்தாள். இவனும் வேகமாக சென்று மறுபுறம் அமர்ந்து கொள்ள, என்ன வேணும் உங்களுக்கு என்றாள் மனைவி சலிப்புடன். நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்று பதிலுக்கு கேட்டான் கணவன். எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியை விடுங்க என்று தலையை தாங்கிக் கொண்டாள். ஆஹா, ஆனா நீ நிஜமாவே அமைதியா இருந்துடுவியா? அவன் கேள்வியில் அவள் திரும்ப முறைக்க ஆதரவாய் பெண்ணின் கரத்தை தன் பிடியில் எடுத்துக் கொண்டவன் மெதுவாய் விசாரித்தான். எதுக்கு இவ்வளவு அப்செட்டு? அம்மா என்ன சொன்னாங்க? அவள் விழிகள் மீண்டும் கலங்க துவங்க, விழி என கனிவாய் அழைத்து அவளை தன் தோளில் ஆதூரமாக தாங்கினான். நீங்க அவங்கள மீட் பண்ணீங்க? ஓகே ஓகே, சரி விடு, ஒரு ட்ரை செஞ்சு பார்த்தோம். உங்களுக்குள்ள இருக்கிற விலைகள் நல்ல விதமா சரியானா உனக்குமே சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சோம். பட் அப்படி இல்ல போல இருக்கே. எதுவும் சண்டை போட்டாங்களா என்ன? அவள் முகம் தாங்கி கேள்வியாய் நோக்கினான். இல்ல, அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாதிரி தெரியுது. உன்ன நினைச்சுதானே அன்னைக்கே கொஞ்சம் கெஸ் பண்ண. என்னை விட்டுட்டோம்னு குற்ற உணர்ச்சியா இருக்கும் போல இருக்கு. ஆனா ஏத்துக்கவும் மனசு வரல. வெறுமையாக கூறியவளின் நெற்றியில் முட்டியவள், லீவ் இட். எத்தனை வருஷம் தனியாளவே எல்லாத்தையும் சமாளிச்சிட்ட. இனிமே நான் வேற உனக்கு துணையா இருக்க போறேன். அப்புறம் இதுக்கு இவ்வளவு ஒரீஸ் என்று புன்னகையுடன் தேற்றினான். கயலின் மனதில் அவன் கொடுத்த தெம்பின் எதிரொலியாக பெரும் நிம்மதி பிறந்தது. உண்மைதானே, இனி எல்லாத்தையும் நான் மட்டுமே சுமக்கணும்னு எதுவும் இல்லையே. இதயம் இறகாக மாறி தன் எடையை துறந்து லேசானதை போல் உணர்ந்தாள் அவள். நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவளின் கன்னத்தை செல்லமாக கிள்ளியவள், சேரப்பாயிட்டு வா, கீழே போலாம், எல்லாரும் நம்மள காணோம்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க என்று பெண்ணை எழுப்பி விட்டான். தயங்கி நின்றவள், உங்களுக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையா? அது நான் இப்படி தனியா இருக்கிறது நினைச்சு எனக்கு நேற்று இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்றாள் சோர்வுடன். உன் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிடுன்னு சொன்னேன், பாரு எப்படி நிரூபிக்கிறான்னு என காருவிடம் கேலி பேசியவன் இவளிடம் திரும்பி, அறிவு இருக்கா உனக்கு? நீ தனியா இருக்கேன்னு இன்னைக்கு நேத்திக்கு தான் தெரியுமா எனக்கு? எல்லாம் தெரிஞ்சு பிடிச்சுதானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் என்று கடுப்பாக கேட்டான்.
மெல்லிய அலுப்புடன் இன்னமும் முகத்தை சுருக்கி நின்றிருந்தவளை ஒரு பார்வை பார்த்தவன் மெதுவாக சிறுமியை அங்கிருந்து கிளப்ப முயன்றான். பேபி, நீ போய் கொஞ்ச நேரம் முயல் கூட விளையாடிட்டு நான் அம்மா கிட்ட தனியா பேசிட்டு வரேன். நானும் அம்மா கூட தான் இருப்பேன். வேகமாக கயலின் கரத்தை பிடித்தபடி வார்த்தை மாறாமல் கூறுபவளை பெரும் சிரிப்புடன் கிண்டல் செய்தான் திலீப். ஹலோ மேடம், இப்போ உங்க அம்மா என்னோட ஒய்ஃப், நான் அவளோட ஹஸ்பண்ட். இன்னமும் அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்த போறியா நீ? சிறுமியின் முகம் யோசனையில் சுருங்க கயலின் முகத்திலும் புன்னகை விரிந்தது. அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்ன, உன் ஃப்ரெண்டு வீட்டுல அவ அப்பா அம்மா தனியா ரூம் லாக் பண்ணிட்டு ஃபேமிலி சீக்ரெட்ஸ் பேசுவாங்க அப்படின்னு. இப்போ நீ இவ்வளவு யோசிச்சா நாங்க எப்படி பேசுறது? ஃபேமிலி சீக்ரெட்டா என் அன்னை தடுமாறி நிற்க, ஓ அதுவா, அப்போ நான் ஓகே என சட்டென்று வெளியேறிவிட்டாள் மகள். வக்கென்று வெடித்த சிரிப்பை இதழ் கடித்து அடக்கியபடி கணவன் தன்னை நெருங்கவும் மனைவி திணறினாள். என்ன இப்போ இந்த நேரத்துல என்ன சீக்ரெட்டு? அவளை விழிகளிடங்க பார்த்தவன், அப்போ நைட்டு பேசிக்கலான்னு சொல்றியா என தீவிரமாக கேட்டான். எச்சிலை விழுங்கிக் கொண்டவள் சிறுமி சென்ற திசையில் பார்வையை வீச அவளின் இடை வளைத்து தன்னோடு சேர்த்து கொண்டான் அவள். அங்க என்ன பார்வை? நம்மளோட சீக்ரெட் டாக் டைம்ல அவ எப்பவும் டிஸ்டர்ப் செய்ய மாட்டா என கல்மிஷமாக கூறினான். அவள் பார்வை அவன் முகம் நோக்காமல் எங்கெங்கோ அழைப்பாக பட்டென்று குனிந்து பெண்ணின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான் ஆடவன். மூச்செடுக்க மறந்து அவளின் தொண்டை விக்கிக் கொள்ளும் நேரம் அவள் தேகத்தில் லேசான நடுக்கம் தோன்றியது. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? ஈஸி, ஒன்ன மீறி அப்படி என்ன செஞ்சிட போறனா என அவள் செவி அருகில் முணுமுணுத்தவன். சரி, ரெடி ஆயிட்டியா நீ என்று வேறு கேள்வி எழுப்பினான். எதை கேக்குறான் இவன் என கலவரமாய் அவள் எண்ணங்கள் பயணிக்கும் பொழுது இதயத்தின் படபடப்பும் கூடி இருந்தது. என அவளை நெற்றியில் முட்டி அவன் பதிலை வேண்ட, எதுக்கு என்றாள் தடுமாற்றத்துடன். அதுக்குதான், நான் யூத்தா இல்லையான்னு நீ சர்டிபிகேட் கொடுக்கணும்ல. முகமெங்கும் குப்பென்று சூடாகி சிவந்து போக, ரொம்ப முக்கியம் என வெட்கத்துடன் இதழ்களுக்குள் முணங்கிக் கொண்டாள். ஆமா பின்ன, என்னோட ஸ்டில் யங் ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கணுமே. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க பிளீஸ் என்று அவன் தோளில் முகம் புதைத்தாள். ஓகே என பொறிமூச்சு எடுத்தவன் அவளை ஒருமுறை இறுக அணைத்து விடுவித்தான். தேகமெங்கும் ரோமங்கள் செலுத்தி எழும்ப தள்ளாடி நின்றவளின் கரம் பற்றி நிலையாய் நிறுத்தியவன். இதுக்கே ஸ்டடியா நிக்க முடியல, இதுல மேடம் சோ எங்கு வேறையாம் என்று கேலியாய் நொடித்தான். சோ போதும் விடுங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புனீங்க என்று சினுங்கியபடி அவனை பிடித்து வெளியே தள்ளினாள். சிரித்தபடி நடந்தவன் சட்டென்று நின்று, சரி சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆகி கீழவா, நான் பாப்பாவை முன்னாடி அழைச்சிட்டு போறேன் என்று அவன் வெளியேற முயன்றான். இல்ல, அவளை உள்ள அனுப்புங்க, பட்டு பாவாடை சட்டையில இருக்கா வேற, காட்டன் ஃப்ராக் மாத்தி விடுறேன். காலையில நேரமா எழுந்தது, எந்த நேரம்னாலும் தூங்கினாலும் தூங்கிடுவா, அப்புறம் அவளை எழுப்பி மாத்துறது கஷ்டம் என்றாள் கயல் அவசரமாக. தன்னை மறந்து அவளை இமைக்காமல் பார்த்தான் திலீப். என்ன மாதிரி பெண் இவள்? எங்கேயோ யாருக்கோ பிறந்த பிள்ளையின் மீது பெற்ற தாய்க்கு ஈடாக இத்தனை பாசம் அக்கறை உரிமை வைத்திருக்கிறாள். அவன் நெகிழ்ந்து நின்றிருக்க, என்ன அப்படி பாக்குறீங்க என்ற புருவம் சுருக்கினாள் நாயகி. வேகமாக நெருங்கி வந்தவன் அவள் என்னவென்று புரியாமல் பார்த்திருக்கும் பொழுதே நொடியும் தாமதிக்காது அவளின் கழுத்தை வளைத்து உதடுகளில் அழுத்தமாக புதைத்திருந்தான். மூளையில் ஒன்றும் ஓடாது மலங்க விழித்து நின்றவளை விட்டு அடுத்த நொடி அவசரமாக விலகியவன் அவளை தன்னோடு சேர்த்தணைத்து உருக்கமாக பேசினான். ஐ லவ் யூ பேபி. உமேல எனக்கு முக்கியமா ஆசை வர காரணமே உன்னோட அப்பழுக்கில்லாத இந்த தூய்மையான குணத்தாலதான் என்ற மேலும் அவள் கன்னத்தில் தன் இதழை ஒற்றை எடுத்துவிட்டு மடமடவென்று கீழே இறங்கி சென்றான். பெண் அப்படியே ஸ்தம்பித்து ஸ்மரணையற்றவளாக எத்தனை நிமிடங்கள் நின்றிருந்தாலும் காரு வந்துதான் அவளை உலுக்கி சுய உணவுக்கு இழுத்து வந்தாள். என்ன இப்படி நிக்கிறீங்க? ஆமா அப்பா அங்க? மெல்ல அவளிடம் விழிகளை திருப்பியவள் தட்டு தடுமாறி விழித்துவிட்டு, அவரு கீழே போயிட்டாரு என்றாள் மெதுவாக. என்றவள், இந்த நெக்லஸ் மட்டும் கழட்டிடலாமா, கழுத்த ரொம்ப இருக்குது என்றாள் அதை பிடித்து இழுத்தபடி. அதில் தன்னை விரைவாக மீட்டுக் கொண்டவள், ஓகேவா அப்படியே ட்ரெஸ் மாத்திக்கோ, அப்பா நம்மள கீழே வர சொல்லிட்டு போனாரு
என்றபடி சின்னவளின் நகைகளை கழற்றினாள். உடனே முகத்தை சுருக்கிய பிள்ளை, கீழே வேணாமோ, அங்க ஒரே கூட்டமா இருப்பாங்க, நாம இங்கே இருக்கலாம், அப்பா பாட்டி வேணும்னா வந்து பாத்துட்டு போகட்டும் என்றாள் உத்தரவாக. கயலுக்கு அப்படி எந்த தயக்கமும் சங்கடமும் தோன்றவில்லை. திருமணமும் முடிந்து கணவனும் தனிமையில் சந்தித்து தன்னை தேற்றிவிட்டு காதலை காட்டிவிட்டு சென்றதாலோ என்னவோ இது என் வீடு என்கிற ஒருவித உரிமை உணர்வு தன்னால் அவள் மனதில் அழுத்தமாய் படிந்து விட்டது. சின்னதாக சிரித்தவள், இது நம்ம வீடுடா குட்டி, ஓ அப்பா பாட்டி வீடு, இங்க நாம தான் வீட்டாளுங்க, இப்படி ஒதுங்கி இருக்க கூடாதுரா, நம்ம விசேஷத்துக்கு வந்திருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நல்லபடியா பார்த்து பேசி வச்சிருக்கணும்ல என்று சிறுமியை தெளிவுபடுத்தியவாறு அவளுக்கு உடை மாற்றினாள். ஆனா அம்மா, அவங்க நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க. அதெல்லாம் இல்லடா, நேத்து நம்ம புதுசா வந்ததால அப்படி உத்து பார்த்தாங்க, இன்னைக்கு பாரு நம்ம கிட்ட ஆசையா தேடி வந்து பேசுவாங்க. நிஜமாவா என சந்தேகமாக கேட்ட பிள்ளையின் கண்ணத்தில் மென்மையாய் முத்தம் வைத்தவள், நிஜம்மாதான், நீ இப்படி உட்காரு, நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் என்று எழுந்தாள். கயல் தன் நெற்றி வகுட்டில் இருந்த சுட்டியை அகற்றும் பொழுதே அவளின் அலைபேசி அழைப்பு விடுத்தது. பாப்பு, யாருன்னு பாரு என்றபடி ஒட்டியானத்தை சிரமப்பட்டு கழற்ற முயன்று கொண்டிருந்தாள் அவள். அம்மோ, கும்ஸ் பாட்டி தான். அடியே, நல்லா வச்சிருக்கடி பேரு என்று அவளிடம் அழுத்தபடி, பிக்கப் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு என்றாள். காருண்யா அப்படியே செய்ய, கயல் புடவை மாத்திட்டியா என்று அவசரமாக கேட்டார் குமுதினி. இல்லத்த, இனிதா. நல்ல வேலை, இவன் வந்து சொன்ன உடனே போன் பண்ண, புடவை நகை எல்லாம் மாத்திராத, மதியம் வரைக்கும் கல்யாண புடவையில இரு, நம்ம சொந்த பெருமானும் உள்ளூர்ன்றதுனால யாராவது பொண்ணு மாப்பிள்ளைய பாக்கணும்னு வந்து போயிருப்பாங்க, பிள்ளைக்கு மட்டும் ட்ரெஸ் மாத்திட்டு கீழே வா. ஓ சரித, இதோ உடனே வரேன் என்றவள் ஒருமுறை நிலை கண்ணாடி பார்த்து தன்னை சரி செய்து கொண்டு மகளுடன் படிகளில் இறங்கினாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.